ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் ஆஃப் 72 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு வந்து ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா அதை 72வால் டிவைட் பண்ணி அப்போ வந்து உனக்கு அது எத்தனை வருஷத்தில் உன்னோட அமௌண்ட் டபுள் ஆகும், உன்னோட அமௌண்ட்டு டபுள் ஆக போகுதுன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மேத் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்துட்டு நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா தெரியும். பேசிக்காக வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்துட்டு பிஎன்ஆர் பை 100. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்துட்டு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் என். ஸோ இங்கே பின்றது என்னன்னா பிரின்சிபல், அடுத்து ஆர் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அடுத்துட்டு n வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற அமௌண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்துட்டு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு வந்துட்டு டபுள் டைம்ஸ் த பிரின்சிபல். நம்ம போட போற மணியோட டபுள் டைம்ஸ் ஆக போகுது. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எப்போ வந்துட்டு 2 டைம்ஸ் த பிரின்சிபலாக ஆகுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு 2Pன்னு எழுதிக்கலாமா? இப்போ 2P இஸ் ஈக்குவல் டு P இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் என். இப்போ நமக்கு பிபி கேன்சல் ஆயிடுமா? பிபி கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர். ஓகேவா? இப்போ நமக்கு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து இருக்கு, அதை வந்து பார்த்துட்டலாம். இப்போ நமக்கு என்னன்னா, ஸோ 1 பிளஸ் லான் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ்ன்றதை வந்துட்டு நம்ம என்ன எழுதலாம்னா டைரக்டாக எக்ஸ்ன்னு எழுதிடலாம். இது வந்துட்டு ஏன் அப்படின்னா, இது வந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஒரு ரூல் இருக்கு. மேக்ஸில் டெய்லர் சீரிஸ்னு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லான் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போது லான் 2ஓட வேல்யூ நமக்கு தெரியும். லான் 2ஓட வேல்யூ என்னன்னா ln of 2 is equal to 0.693. இது வந்து டேபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு இப்போ ln of இப்போ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.693 is equal to n into ln of 1 plus r வந்துட்டு என்னென்னு எழுதலாம்? ln of அப்போது r by 100 எழுதிக்கலாம் டேரெக்டாக r by 100. இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ 0.693 equal to n into r by 100. இப்போ இந்த 100 இங்கே போச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 69.3 is equal to nr. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா n is equal to 69.3 டிவைடட் பை r. ஸோ இதுதான் வந்துட்டு ரூல் ஆஃப் 72ஓட பின்னாடி இருக்கிற மேக்ஸ். இப்போ இதில் வந்துட்டு ஒரு கேட்ச் இருக்கு. ஏன் நம்ம வந்துட்டு 69.3 யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு 72 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு 72 பார்த்தீங்கன்னா 72ஓட டிவைசர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம், 4ஆல் டிவைட் பண்ணலாம், அப்புறமேட்டு 6ஆல் கூட டிவைட் பண்ணலாம், 8ஆல் டிவைட் பண்ணலாம், 9ஆல் டிவைட் பண்ணலாம், 12ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு மென்டல் மேத், அதாவது டக்குன்னு ஒரு கணக்கு போடணுன்றதுக்காக மென்டல் மேத் போட முடியுன்றதுக்காக இந்த ரூல் ஆஃப் 72 வந்துட்டு ஒரு தம்ப் ரூலாக அவங்க வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு பின்னாடி இருக்கிற 72 வந்துட்டு ஆக்சுவல் கால்குலேஷன் கிடையாது. இந்த 69 எக்ஸாக்டாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 69.3 டிவைட் பை த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் போடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பை பாய்.